Hi students, welcome to our channel. So இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கான குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய டைம் டேபிள் வந்து நமக்கு இப்போ அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியாமல் போச்சு. இனி நம்மளுடைய சேனல்ல ரெகுலரா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வீடியோஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸ்ல இருந்து எல்லா வீடியோஸுமே நம்ம ரெகுலரா கொடுப்போம். சரியா? ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க எந்த கிளாஸ் 10th 11th 12th அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நமக்கு வந்து டென்டேட்டிவ் ஸ்கெடியூலே கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் சார்பா. எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் மாசம் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 25ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அதே ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன நாளைக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் 9:45 இருந்து 1 o'clock வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. சரியா? அதுக்கான ரீடிங் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 17ஆம் தேதி 17/9/2026 தேர்ஸ்டே அன்னைக்குன்னு பார்ட் 1 தமிழ். மறுநாளே 18/9/2026 ஃப்ரைடே அன்னைக்குன்னு பார்ட் 4 இங்கிலீஷ். ஸோ தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நடுவில் ஹாஃப் அ டே மட்டும்தான் டைம். இங்கிலீஷ் ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வெறும் ஹாஃப் அ டே தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் 21/9/2026 மண்டே அன்னைக்குன்னு பார்ட் 2 ஆப்ஷனல் லாங்குவேஜ். உங்களுக்கு யாரெல்லாம் ஆப்ஷனல் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறீங்களோ அவங்களுக்கானது. அதுக்கப்புறம் 22/9/2026 டியூஸ்டே அன்னைக்குன்னு பார்ட் 3 மேத்ஸ். ஸோ ஆப்ஷனல் லாங்குவேஜ் படிக்காதவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மண்டே அப்படின்னு 3.5 days வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு டைம் கிடைக்குது. அதனால உங்களுக்கு தாராளமாக மேத்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்த நாளே 23/9/2026 வென்ஸ்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு பார்ட் 3 சயின்ஸ் நடக்குது. சயின்ஸ்க்கு வெறும் ஹாஃப் அ டே மட்டும்தான் ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் லாஸ்டா 25/9/2026 ஃப்ரைடே அன்னைக்குன்னு பார்ட் 3 சோசியல் சயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அன்னையோட உங்களுக்கு எக்ஸாம் முடியுது. சோசியல் சயின்ஸ்க்கு ஒரு 1.5 days உங்களுக்கு டைம் இருக்கு. இடையில வந்து தேர்ஸ்டே ஒரு நாள் டைம் இருக்கிறதுனால 1.5 days வந்து உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்க்கான ரிவிஷன் டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான அஃபிஷியலான குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள். 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 25ஆம் தேதி உங்களுக்கு முடியுது. இதுல மேத்ஸ்க்கு 3 நாள் டைம், சோசியலுக்கு 1.5 நாள் டைம், மற்றபடி இங்கிலீஷ்க்கும் சயின்ஸ்க்கும் வெறும் 6 நாள் தான் ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது உங்க 10th ஸ்டாண்டர்டுக்கான. இப்போ அடுத்து நாம 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள் பார்க்கலாம். இது உங்களுக்கு +2 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள். அவங்களுக்கும் அதே டைம் தான் மார்னிங் செஷன்ல தான் நடக்குது. 9:45 to 1 PM வரைக்கும். அதே 17ஆம் தேதி தான் 12th ஸ்டாண்டர்டுக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 17/9/2026 தேர்ஸ்டே அன்னைக்குன்னு பார்ட் 1 தமிழ் எக்ஸாம். மறுநாளே 18 அதாவது 18/19/2026 ஃப்ரைடே அன்னைக்குன்னு பார்ட் 2 இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் ஆயிருதா? ஹாலிடேஸ் ஆனதுக்கப்புறம் 21/9/2026 மண்டே அன்னைக்குன்னு பார்ட் 3 மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டெட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், நர்சிங் ஜென்ரல். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 நாள் டைம் கிடைக்குது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. மேத்தமெட்டிக்ஸ் இன்க்ளூடிங் இந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு 2.5 days டைம் இருக்குது ரிவிஷன் டைம். அதுக்கப்புறம் டியூஸ்டே 22/9/2026 மறுநாள் டியூஸ்டே அன்னைக்குன்னு பார்ட் 3 கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், பயோகெமிஸ்ட்ரி, இந்த மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு 22 அன்னைக்குன்னு நடக்குது. அதுக்கப்புறம் 23/9/2026 மறுநாளே வென்ஸ்டே அன்னைக்குன்னு பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் நடக்குது. இதுக்கு வெறும் 6 நாள் தான் டைம் ரிவிஷனுக்கு. அதுக்கப்புறம் 24/9/2026 மறுநாளே தேர்ஸ்டே அன்னைக்குன்னு பார்ட் 3 பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்டரி, பிசினஸ், மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த நாளில் வந்துடும். அதுக்கப்புறம் 25/9/2026 அன்னைக்கு மறுநாள் ஃப்ரைடே அன்னைக்குன்னு பார்ட் 3 கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரபி நடக்குது. சரியா? இதுக்கு வெறும் 6 நாள் தான் டைம். இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்க்கு 6 நாள் டைம் வரும்.
கெமிஸ்ட்ரிக்கு 1.5 நாள் டைம் வரும். இதுவே நீங்க பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு உங்களுக்கு 1.5 நாள் டைம் வரும். கெமிஸ்ட்ரிக்கு வெறும் 1/2 நாள் தான் டைம் வரும். சரியா? ஸோ அந்தந்த குரூப்புக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் வந்து மாறும். பட் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வெறும் 1/2 நாள் டைம் வர மாதிரி தான் உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு குவார்டர்லி எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என்னை கேட்டீங்கன்னா வெறும் 1/2 நாள் படிக்க வச்சு ஒண்ணுமே படிக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா சஃபர் ஆவாங்க. இப்படி ஒரு எக்ஸாம் வந்து இப்படி ஒரு டைம் டேபிள் போட்டு எக்ஸாம் நடத்துறதுக்கு சும்மாவே இருந்துடலாம். நீங்களே உங்க இஷ்டத்துக்கு படிச்சு எழுதிக்கிறீங்கப்பான்னு சொல்லிட்டு பேசாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு வந்துடலாம். சரியா? ஏதோ கடமைக்குன்னு இந்த எக்ஸாம்ஸ் நடத்துறது மாதிரி தெரியுது இதை பார்க்கும்போது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.